ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2இல் உள்ள இலக்கண பகுதியான அணி இலக்கணம். அதில் என்னென்ன அணி பார்க்க போகிறோன்னா, உருவக அணி, ஏகதேச உருவக அணி. ஃபஸ்ட்டு உருவக அணி. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணி. உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு சொல்லி இல்லாமல் ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றபடி கூறுவது தான் உருவக அணி. ஏன்னா ரெண்டுத்துக்கும் நம்மளால் ஓமை எது உருவகம் எதுன்ட்டு ஓமிக்கப்படும் பொருள் எதுன்ட்டு நம்மளால் டிஃப்ரெண்ட்டே கூற முடியாது. அப்படி இருக்கிறது தான் உருவக அணி. இதில் ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் பின்னுமாக அமையும். உதாரணமாக தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா அது உவமை. தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் அப்படின்னு சொல்கிறது உருவகம். வெள்ளம் போன்ற இன்பத்தை அதை எப்படி சொல்லலாம்? இன்ப வெள்ளம். நெக்ஸ்ட்டு கடல் போன்ற துன்பத்தை எப்படி சொல்லலாம்? துன்பக் கடல். இப்படி சொல்வது தான் உருவகம். எது உவமை, எது ஓமிக்கப்படும் பொருள் அப்படின்னு நமக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாத மாதிரி சொல்கிறது தான் உருவக அணி. அடுத்து இன்னொரு உதாரணம். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினான் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. இப்பாடலில் பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது. அதனால் இந்த பாடலில் உருவக அணி அமைந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஏகதேச உருவக அணி. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இந்த தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அறியாமையை இருளாக உருவகப்படுத்தவில்லை. அறிவு விளக்குனா அறியாமை இருள் தானே. ஆனால் அதை என்ன பண்ணல, உருவகப்படுத்தவே இல்லை. இந்த மாதிரி இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது தான் ஏகதேச உருவக அணி. ஏகதேசம்னாலே ஒரு பகுதி, ஏதோ ஒரு பகுதி அப்படின்றது தான். அடுத்த எக்ஸாம்பிள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இந்த திருக்குறள் மிக மிக இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. இதற்கான விளக்கம் என்னென்னா, வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்திருக்கிறாரு. ஆனால் மக்களுடைய உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. அதனால் இக்குறளில் ஏகதேச உருவக அணி பயின்று வந்துள்ளது. நன்றி, வணக்கம்.